அக்கா ஸ்கிரீன் ஷேர் பண்ணது தெரிஞ்சுதா? ஹலோ அக்கா. இல்ல இல்லப்பா. இல்ல இல்ல தெரியல. எதுவுமே தெரியலையா ஸ்கிரீன் ஷேர் பண்ணது? உன்னோட ஸ்கிரீன் தெரிஞ்சது, ஆனா எந்த ஸ்லைடுமே தெரியல. ஸ்லைடு தெரியலையா? இப்போ ஷேர் பண்ற சொல்றீங்களா? ம், ஓகே. இப்ப தெரியுது. குட் மார்னிங் எவ்ரி ஒன். குட் மார்னிங்க்கா. குட் மார்னிங்டா. யுவஸ்ரீ, செகண்ட் பேஜ் வை. இது தேர்டுன்னு நினைக்கிறேன். தெரியுதா? நான் பேசுறது கேக்குதா?
தெரியுதுக்கா. கேக்குதுக்கா. கேக்குது. ஓகே, ஸ்கிரீன் நல்லா தெரியுதுல்ல? தெரியுதுக்கா. ஓகே. ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி கண்டிஷன்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஆம், இப்போ வந்து ரெஸ்பிரேட்டரி கண்டிஷன்ஸ்ல வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா, அக்யூட் அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளூயன்ஸா அண்ட் நிமோனியா, கிரானிக் லோவர் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ், ஆஸ்மா, கிரானிக் கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ், பிராங்கைட்டிஸ், இன்னொன்று இருக்கு பிராங்கியெக்டாசிஸ், அப்புறம் எம்பைசிமா, ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், ஸ்லீப் ஆப்னியா. இப்போ வந்து இதுலயே வந்து அக்யூட் கிரானிக், ஓகேங்களா? ரெஸ்பிரேட்டரி கண்டிஷன்லயே அக்யூட் கிரானிக்னு பிரிப்பாங்க. இப்போ நமக்கு அக்யூட்டுக்கு வந்து அசஸ்மெண்ட்ல இருந்த மட்டும் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மெடிகேஷன் எடுத்துட்டு இருந்தாலுமே வந்து அக்யூட் கண்டிஷன் வந்து அசஸ்மெண்ட்ல இருந்தாதான் நம்ம வந்து கோட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து கிரானிக். கிரானிக் பாத்தீங்கன்னா, கிரானிக்கு வந்து இப்ப பிஎம்ஹெச்ல பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்டரியில இருந்தாலுமே மெட்லிஸ்ட்ல வந்து அந்த ஆல்பிட்ரால் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மெடிகேஷன் இருந்துச்சுனாலே நம்ம கிரானிக்க கோட் பண்ணிக்கலாம். இதான் அக்யூட்டுக்கும் கிரானிக்கும் இருக்க டிஃபரன்ஸ். அக்யூட்டுக்கு வந்து ஏதாச்சும் அசஸ்மெண்ட்ல ஆக்டிவ் எடர்ஸ்ல கொடுக்கணும். கிரானிக் வந்து எந்த எடர்ஸ்ல இருந்தாலுமே சரி ஒரு மீட் இருந்தாலே போதும். ஓகேங்களா? ஆஸ்மா. ஆஸ்துமா பாத்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு. அன்ஸ்பெசிஃபைடு ஆஸ்மா கோட் பாத்தீங்கன்னா J45909. ஓகேங்களா? இதுலயே வந்து ஸ்பெசிஃபைடு ஆஸ்மாலே பாத்தீங்கன்னா மைல்டு இன்டர்மிடியன்ட் ஆஸ்மா, அன்காம்ப்ளிகேட்டட். வெறும் மைல்டு இன்டர்மிடியன்ட் ஆஸ்மா இருக்கு, எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லை அப்படின்னா வந்து J4520. இதுவே மைல்டு இன்டர்மிடியன்ட் ஆஸ்மா வித் அக்யூட் எக்ஸாசெபரேஷன் அப்படின்னா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா டக்குன்னு ஏதாச்சும் ஒரு சிவியாரிட்டி கொண்டு போயிடும். அதான் வந்து அக்யூட் எக்ஸாசெபரேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அக்யூட் இன்டர்மீடியட் சாரி மைல்டு இன்டர்மீடியட் ஆஸ்மா வித் ஸ்டேட்டஸ் ஆஸ்மாஸ்டிஸ்ன்னு சொல்றாங்க. அடுத்து வந்து மைல்டு பர்சிஸ்டன்ட் ஆஸ்மா அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் இங்க போடல. அதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ஆஸ்மா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர்லயே வந்து கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ்னு ஒரு டிசீஸ் இருக்கு. அது கோடு வந்து J449. இதெல்லாம் நீங்க லீட் பண்ணும்போது கோடு உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? இப்ப இவங்க என்ன கோடிங் டிப்ஸ்னு சொல்றாங்கன்னா, இப்ப பேஷண்ட்டுக்கு வந்து சிஓபிடியும் இருக்கு, ஆஸ்துமாவும் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு காம்பினேஷன் கோட் இருக்கும். லீட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இதுவே இப்ப வந்து சிஓபிடி இருக்கு, சிஓபிடி வித் அக்யூட் எக்ஸாசெபரேஷன் இருக்குன்னா J44-1 பண்ணணும். இந்த J44-1 பண்றதுக்கு என்ன மாதிரி இருக்கணும்னா, பிசிக்கல் எக்ஸாமினேஷன்ல எக்ஸாமினேஷன்ல ரெஸ்பிரேட்டரி அந்த மாதிரி கொடுத்துட்டு நோ வீசிங் வீசிங் அப்படி வீசிங் கொடுத்துருந்தா நம்ம வந்து அக்யூட் எக்ஸாசெபரேஷனா J44-1 பண்ணிக்கலாம். இதுவே வந்து நோ வீசிங் அப்படின்னுச்சுன்னா நமக்கு வந்து கான்ஃபிளிக்ட். நம்ம அப்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சிஓபிடி அன்ஸ்பெசிஃபைட் தான் கோட் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து இப்போ அதே பிசிக்கல் எக்ஸாமினேஷன்ல வீசிங்குமே சொல்லல எதுவுமே சொல்லல அப்படின்னா நம்ம J44-1 வந்து ஆக்டிவேட்டர்ஸ் என்னது அசஸ்மெண்ட்ல இருந்தாலே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுவே வந்து பேஷண்ட்டுக்கு சிஓபிடி இப்ப பாருங்க லோவர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் இருக்குல்ல, அதே லோவர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா நிமோனியா, இன்ஃப்ளூயன்ஸா அந்த மாதிரி தான் சொல்றாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து இப்ப பேஷண்ட்டுக்கு சிஓபிடியுமே இருக்கு, நிமோனியாவும் இருக்கு அப்படின்னா நம்ம காம்பினேஷன் கோடா வந்து வித்து கீழே லோவர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் இருக்கும். அதுக்கு கோட் பாத்தீங்கன்னா J44-0 காம்பினேஷன் கோடா வரும். ஓகேங்களா? இந்த கோடு பண்ணிட்டு நிமோனியாவையுமே வந்து என்ன இன்ஃபெக்ஷன் சொல்லியிருக்காங்களோ அந்த இன்ஃபெக்ஷனுமே தனியா கோட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நிமோனியாவோட டைப் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர். ஓகேங்களா? இதுல வந்து ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர்ல வந்து கிரானிக் இருக்கு, அக்யூட் இருக்கு, அக்யூட் ஆன் கிரானிக்கும் இருக்கு. ஓகேங்களா? ஆனா வந்து அக்யூட் ஆன் கிரானிக் அப்புறம் வந்து அக்யூட் இது ரெண்டுத்துக்குமே வந்து ஆக்சிஜன் பேஷண்ட் கரண்டா எடுத்துட்டு இருக்காங்க அந்த எவிடன்ஸ் வேணும். ஓகேங்களா? அப்பதான் வந்து நம்ம வந்து அக்யூட் கோட் பண்ணுவோம் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியருக்கு. இதுவே கிரானிக் வந்து பிஎம்ஹெச்ல இருந்தாலுமே கரண்டா வந்து ஏதாச்சும் அதான் மெடிகேஷன் இருந்தா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இஃப் இஃப் present with another condition respiratory failure is often sequenced first. ஓகே, இப்ப அவன் அட்மிட் ஆகுறது எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப வந்து அவன் அட்மிட் ஆகுறது வந்து சிஓபிடி, அட்மிட் ஆன பிறகு டயக்னோஸ் பண்ணது வந்து அக்யூட் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் கோட் பண்றது சிஓபிடி, நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியரை கோட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து காம்பினேஷன் கோடா தான் இப்ப சொன்னல அதே தான். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் வந்து இப்ப மெயினா வந்து ரெஸ்பிரேட்டரி கண்டிஷனை கோட் பண்றதுக்கு எந்த மாதிரி நீங்க கைட்லைன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ப்ரொவைடர் வந்து என்ன கண்டிஷன் கன்ஃபார்ம் பண்ணணும், சிம்டம்ஸ் தான் வச்சு நம்மளே ஒரு டயக்னாசிஸை வந்து இது பண்ணிக்க கூடாது, அசியூம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி இப்ப பேஷண்ட்டுக்கு வந்து பேஷண்ட் அட்மிட் ஃபார் ஷார்ட்னஸ் ஆஃப் வெயிட் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கோட் பண்ணக்கூடாது. என்ன டயக்னோசிஸ் டாக்டர் சொல்றாங்களோ அதெல்லாம் நம்ம கோட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரொம்ப நாளா வந்து அவன் ஆக்சிஜன் டிபெண்டன்ஸ்லயே இருக்கானா அதுக்கு ஒரு கோட் இருக்கு, ஹிஸ்டரி ஆஃப் டிமோனியான்னு இருக்கு. இதெல்லாம் அவங்க ப்ரொவைடர் வந்து என்ன சொல்றாங்கன்னு தெளிவா கேட்டுட்டு நம்ம வந்து கோட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது வந்து செனரியோ. ஆன்சர் பண்றீங்களா? ஓகே. Patient with chronic asthma with acute exacerbation. இப்போ chronic ஆஸ்மானாலும் கூட என்ன, chronic ஆஸ்மாக்குள்ள போயிட்டு chronic லீட் பண்ணா அதெல்லாம் உங்களுக்கு லீட் பண்ணாதான் தெரியும். ஓகேங்களா? இப்போ ஓகே, பேஷண்ட் has COPD with acute lower respiratory infection. இதுக்கு நான் இது சொல்லிட்டேன், J44 காம்பினேஷன் கோடு. இது பாருங்க, patient admitted primarily for acute respiratory failure with underlying chronic asthma. எது ஃபர்ஸ்ட் சீக்வென்ஸ் பண்ணுவீங்க? யாராச்சும் சொல்லுங்க, ஆன்சர் பண்ணுங்க. நான் பேசுறது கேக்குதா? லோவர் ரெஸ்பிரேட்டரி அக்கா ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். நான் தேர்ட் ஒன் கேட்டுட்டு இருக்கேன். அக்யூட் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியருக்கு தாக்கா ஃபர்ஸ்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தாங்க கிரானிக் ஆஸ்துமாக்கு பண்ணுவோம். ஓகே, சூப்பரா. அவ்வளவுதான், ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் வந்து அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து மென்டல் டிசார்டர். அதுல வந்து நம்ம ஏற்கனவே டிப்ரெஷன், ஒரு நிமிஷம், ஏற்கனவே வந்து டிப்ரெஷன் அதெல்லாம் பார்த்தாச்சு, எம்டிடி அதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து டிமென்ஷியாவை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அதுதான் பார்க்க போறோம். ஓகேங்களா? டிமென்ஷியால வந்து டைப்ஸ் ஆஃப் டிமென்ஷியா இருக்கு. அதுல ஒரு டைப் பாத்தீங்கன்னா வாஸ்குலர் டிமென்ஷியா. அதுக்கான கோட் ரீடிங் பாத்தீங்கன்னா F01. இதுவே வந்து பேஷண்ட்க்கு அல்சைமர், பார்க்கிசன் டிசீன் அந்த மாதிரி பார்க்கிசனிசம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம டிமென்ஷியா வந்து கன்ஃபார்மா பேஷண்ட்டுக்கு இருக்கும். இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு அல்சைமர் இருக்கு, பார்க்கிசனிசம் இருக்குன்னா அவனுக்கு கண்டிப்பா வந்து டிமென்ஷியாவும் இருக்கும். நம்ம டிஃபால்ட்டா வந்து அல்சைமர் கோட் பண்ணும்போது டிமென்ஷியாவும் கோட் பண்ணணும். அப்படி வந்து ஒரு ஒரு கண்டிஷனால டிமென்ஷியா இருக்கு அப்படின்னும் போது நம்ம F02 அந்த சீரீஸ் வந்து பண்ணுவோம். இப்ப பேஷண்ட்டுக்கு வந்து வெறும் டிமென்ஷியா இருக்கு அப்படின்னா, அன்ஸ்பெசிஃபைட் டிமென்ஷியா இருக்குன்னா F03 சீரீஸ்ல போவோம். ஓகேங்களா? இதெல்லாம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ப்ரொவைடர் வந்து டிமென்ஷியா வித் லியூவி பாடிஸ் அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம லீட் பண்ணா G3183 அப்படின்னு லீட் ஆகும். ஓகேங்களா? அதெல்லாம் கோட் பண்ணணும். அல்சைமர் டிசீஸ் அதெல்லாம் சொல்லியாச்சு. ஓகே, இப்போ வந்து நீங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப எஃப் சீரீஸ்ல வர கோட்ஸ் தான் பாத்தீங்கன்னா மென்டல் டிசார்டர் அந்த மாதிரி கோட்ஸ். இதுவே ஜி சீரீஸ்ல வந்துச்சுன்னா அது வந்து நியூராலஜிக்கல் டிசார்டர். ஓகேங்களா? இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இப்ப டிமென்ஷியா கோட் பண்ணும்போது அந்த டிமென்ஷியா வந்து இப்ப என்ன டைப்ல இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் அவனுக்கு பிஹேவியரல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கா அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்ப வந்து ப்ரொவைடர் வெறும் டிமென்ஷன் சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம F0391 பண்ணிக்கிறோம். இதுவே வந்து ப்ரொவைடர் வந்து பேஷண்ட் ஆஸ் அ டிமென்ஷியா வித் கன்ஃபியூஷன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த கன்ஃபியூஷன், வேண்டரிங்னா அவனுக்கே தெரியாம வெளியே போயிடுறது. ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டிஃபால்ட்டாவே வந்து F0391 அது என்னன்னு பாத்தீங்கன்னா வித் பிஹேவியரல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து கோட் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஆனா மோஸ்டா ப்ரொவைடரே வந்து லிங்க் பண்ணிடுவாங்க என்ன மாதிரி இருக்குன்ட்டு, அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. பாருங்க, இல்ல பிஹேவியரல் டிஸ்டர்பன்ஸ் இன்க்ளூட்ஸ் அக்ரெஷன், வேண்டரிங், கோம்பேக்டிவ், சைக்கோட்டிக் சிம்டம்ஸ். ஓகேங்களா? டெலியூஷன், ஆல்சரேஷன். இஃப் நோட்டட் யூஸ் 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 த வித் பிஹேவியரல் டிஸ்டர்பன்ஸ் கோட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க, நீங்க சொல்லியிருந்தாலே வந்து யூஸ் அடிஷனல்ல பாத்தீங்கன்னா என்னென்ன கோடு இருக்குன்னு அவங்களே சொல்லியிருப்பாங்க. ICD-10CMல நம்ம கோட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான் இதுல. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து கோடிங் டைப்ஸ் தான், இது சொன்னதுதான்.
நம்ம வந்து டிமென்ஷியா வந்து நம்மளே வந்து கோட் பண்ண முடியாது. நம்மளே வந்து இப்ப வந்து ப்ரொவைடர் வந்து கன்ஃபியூஷன் டிமென்ஷியான்னு அவங்க ப்ரொவைடர் சொல்லாம வெறுமையா வந்து பேஷண்ட் கன்ஃபியூஷன், மெமரி லாஸ் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்கன்னா நம்மளே வந்து டிமென்ஷியா வந்து அசியூம் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? எப்பவுமே வந்து மெடிக்கல் கோடஸ்க்கு என்ன வேலை அப்படின்னா நம்ம அசியூம் பண்ண மாட்டோம். ப்ரொவைடர் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்ம அந்த கோடை வந்து கோட் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இதுல ஆஹ், அவ்வளவுதான். இதுல அவ்வளவுதான். ஓகே. இப்ப சினரியோ சொல்லுங்க. ஓகேங்களா? பேஷண்ட் வித் அல்சைமர் டிசீஸ் அண்ட் டிமென்ஷியா வித் அக்ரெஷன் என்ன கோட் பண்ணுவீங்க? டேய் ஆன்சரும் அங்கேயே இருக்கு, யாராச்சும் சொல்லுங்க. அல்ஜிமரும் கோட் பண்ணுவோம், டெமென்டியாவும் கோட் பண்ணுவோம்க்கா. டிமென்ஷியா நம்ம வந்து என்னவா கோட் பண்ணுவோம்? இப்ப அல்சைமர் இருக்கு. அல்சைமர் இருந்தாலே டிஃபால்ட்டா டிமென்ஷியா இருக்கும்ல. அப்ப வந்து F02க்கா. ஓகே. வித் அக்ரேஷன் இருக்கு. அப்ப வந்து நம்ம வித் பிஹேவியரல் டிஸ்டர்பன்ஸா கோட் பண்ணணும். ஓகேங்களா? இதுவே வந்து F0 to 80 அப்படின்னா அன்ஸ்பெசிஃபைட் டிமென்ஷியா இன் டிசீஸ் செல்ஸ்பைட் கிளாஸ்பைட். ஓகேங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் சினரியா வந்து பேஷண்ட் வித் வாஸ்குலர் டிமென்ஷியா. இது வந்து பேஷண்ட் வித் வாஸ்குலர் டிமென்ஷியா நோ பிஹேவியரல் டிஸ்டர்பன்ஸ் தான் வந்து வெறுமையா வந்து வாஸ்குலர் டிமென்ஷியா கோட் பண்ணுவோம். பேஷண்ட் ஆஸ் அன்ஸ்பெசிஃபைட் டிமென்ஷியா வித் வேந்தரிங் அண்ட் டெலியூஷன். இதுனா வந்து அவனுக்கு பிஹேவியர் இது அப்படியே லீட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமா, இது அப்படியே லீட் ஆகும். வித் பிஹேவியர் எடுக்காம வேந்தரிங்னே தனியாவே லீட் ஆகும். ஓகேங்களா? அந்த கோட் பண்ணிப்போம். சொல்லியிருக்காங்க பாருங்க. Do not assign dementia code based only on memory loss or confusion unless provided documents dementia. Sequence underline coding first. ஓகே. அண்டர்லைன் கண்டிஷன் ஃபர்ஸ்ட். இப்போ வந்து அல்சைமர் இருக்கு டிமென்ஷியா. மோஸ்டா வந்து அல்சைமர் இருந்தாலும் நம்ம வந்து ப்ரொவைடர் வந்து டிமென்ஷியா சொல்லலைன்னா கூட அல்சைமர் அல்சைமர் பார்க்கிசன் அதெல்லாம் இருந்தா நம்ம வந்து டிமென்ஷியா தானாவே கோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து அல்சைமர்னால டிமென்ஷியா வந்திருக்கு. அப்ப வந்து நம்ம அல்சைமர் தான் ஃபர்ஸ்ட் சீக்வென்ஸ் பண்ணுவோம். இப்ப பார்க்கிசன் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கிசன் தான் ஃபர்ஸ்ட் கோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் தான் வந்து டிமென்ஷியா வந்து கோட் பண்ணுவோம். அதுவும் வந்து F02 தான் கோட் பண்ணுவோம். இப்ப வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் டிமென்ஷியா, வாஸ்குலர் டிமென்ஷியா இருக்கு, அன்ஸ்பெசிஃபைட் டிமென்ஷியா இருக்கு, அப்புறம் என்னது டிசீஸ் செல்ஸ் கிளாசிஃபைட் டிமென்ஷியா இருக்கு. அப்படின்னா நம்ம எது மோஸ்ட் ஸ்பெசிஃபிக்கோ அதான் நம்ம ஃபர்ஸ்ட் கோட் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து இதானா? அவ்வளவுதான். ஓகே. இன்னைக்கான செஷன் அவ்வளவுதான். ஏதாச்சும் டவுட் இருக்கா? யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்லக்கா. இல்லையா? அக்கா போன கிளாஸ் எடுத்தீங்களா, அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கக்கா, நான் அதை அட்டன் பண்ணல. போன கிளாஸா? ஆமாக்கா. அக்கா ஹலோ. ஓகே. அக்கா சொல்லுங்க. அக்கா நான் இது ம் வரைக்கும் எந்த கிளாஸுமே அட்டன் பண்ணல. ஏன்னா எனக்கு இப்பதான் தெரியும் இந்த மாதிரி ஒண்ணு நடக்குதுன்னு. So, எனக்கு நிறைய ஓகே. கன்ஃபியூஷனா இருக்கு இது எல்லாமே. இப்ப நீங்க சொன்னதெல்லாம் கூட ம் நிறைய கன்ஃபியூஷனா இருக்கு. ஓகே. இப்போ வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு செஷன் வைப்போம். அதுக்கு அடுத்தது வந்து ஓவராலா தான் இருக்கும். ஓகேங்களா? ஓவராலா எல்லா ஆ இது வரைக்கும் எடுத்த எல்லா செஷனுமே ஓவராலா பாக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்ப ஓகே. வந்து நான் எல்லாமே திரும்ப ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணுவேன். அப்ப புரியலைன்னா சொல்லுங்க. ஓகேங்களா? ஓகேக்கா, இன்னைக்கு தேங்க்யூ. இன்னைக்கு ஓகே. இன்னைக்கு எடுத்தது புரிஞ்சதுல? ஓ, கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுதுக்கா. ஆனா நீங்க ஒரு சில டேர்ம்ஸ் தான் நீங்க ப்ரொவைடர்ஸ் யார மீன் பண்றீங்க அப்படின்றதுலாம் எனக்கு ப்ரொவைடர்ஸ். புரியல. ஓகே ஓகே. ப்ரொவைடர்ஸ்னா டாக்டர்ஸ். ஓகேங்களா? மெடிக்கல் கோடிங்ல வந்து ஆ ப்ரொவைடர்ஸ்னா டாக்டர்ஸ் தான் சொல்லுவாங்க. ஓகேக்கா. ஓகே. நான் வந்து அடுத்த செஷன் இல்லாம அதுக்கு அடுத்த செஷன் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லைன்னா நீங்க வந்து எனக்கு தனியா மெசேஜ் பண்ணுங்க, நான் சொல்லி தரேன். ஓகேக்கா. ஓகேடா. வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இந்த கிளாஸ்ல எதுவும் இல்லக்கா. போன கிளாஸ்ல தான் இப்ப நிறைய டவுட் இருக்கு. அன்னைக்கு ஆமா, கேக்குறப்ப போன யாரும் கிளாஸ் எதுவும் சொல்ல வரவே மாட்டீங்க. இல்லக்கா. இதுக்கு மீட்டிங் வரவே போயிட்டேன்க்கா. இல்லையா? ஓகே ஓகே. இது யாரு? பிரியதர்ஷினிக்கா. நீதானே? வா பிரைவேட்ல கீழே சொல்லி தரேன். சரிக்கா.
அக்கா இது வரைக்கும் ஓகே எடுத்த பிபிடி எல்லாம் கொஞ்சம் அனுப்ப முடியுமாக்கா? குரூப்ல ஏற்கனவே அனுப்புறோம். அனுப்பிச்சு. இல்லக்கா நான் அவங்க இப்பதான் குரூப் ஜாயின் பண்ணேன் குரூப்ல. ஓகேடா அனுப்புறேன். உங்க பேர் என்ன? பவித்ராக்கா. பவித்ரா. சரி ஓகே ஓகே தேங்க்யூ. அவ்வளவுதான் இன்னைக்கு செஷன். யாருக்காச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. இல்லைன்னா அப்புறம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து அசஸ்மெண்ட் இருக்கு. எல்லாருமே வந்து மறக்காம எழுதிடுங்க. ஓகேங்களா? ஓகே. பிபி ஒரு வாட்டி பிபி ரெஃபர் பண்ணிட்டு எழுதுங்க. நீங்க எழுதுவீங்க எனக்கு தெரியும். ஓகே பாய். தேங்க்யூ. பாய்க்கா.